இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஜாஸ் ஹேசலோட இன்ஜுரி அப்டேட்டும் ஜேக்கப் பத்தல் பேட்டிங் ஒரு பிளேயிங் லெவலில் ஆட சான்ஸ்கள் இருக்கா அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட் தேர்ட் டெஸ்ட்டில் இன்ஜுரி இருந்தார். அந்த டெஸ்ட் மேட்சும் ட்ராவாக இருந்துச்சு. இவரோட கன்சர்ன் ரொம்ப முக்கியம் ஆஸ்திரேலியாவுக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவர் பயங்கரம் எக்கனாமிக்கலாக போட்டு ப்ரெஷரை ஏற்றுற பவுலர் தான். இவர் ஆர்சிபியில் இருக்கிறது ஆர்சிபிக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா எக்கனாமிக்கல் பவுலர். எடுத்தோடனே ரன்ஸ்லாம் அதிகமாக கன்சீட் பண்ணாத பவுலர்னால ஒரு தரமாக போட்டு கொடுத்து நிறைய விக்கெட்ஸும் எடுத்து கொடுப்பார் பவர் பிளேயில். இந்த பவுலர் மிஸ் அவுட் பண்ணுறது ஒரு ஆர்சிபிக்கு ரொம்ப கஷ்டம் இதுதான் சொல்லுவேன். ஏன்னா மிச்சம் இருக்கிறது புவனேஸ்வர், எஸ்தயல். இந்தியன் அட்டாக் வச்சுட்டு ஒரு ஃபாரின் அட்டாக்கர் இருந்தாருன்னா செம்மையாக இருக்கும். அந்த இடத்துல துஷாரை பேக்கப்பாக இருந்தாலும் அவரே போட்டு பொழக்கலாம், மேக்ஸிமம் வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் நிகிரி இருக்கார். நிகிரி பொறுத்த வரைக்கும் ஸ்லோயர் ஆர்ம்ஸ் தான் நிறைய போடுறாரு. ஸ்லோயர் ஆர்ம்ஸை பிக்கப் பண்ணி ஆட ஆரம்பிச்ச பேட்ஸ்மேன்லாம் வந்துட்டாங்கன்னா பொழந்து எடுத்துருவாங்க. சில பேட்ஸ்மேன் பிக்கப் பண்ண மாட்டாங்க, அது ரேர் தான். ஆனால் பிக்கப் பண்ணி அடிக்கிற பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இதில் மாட்டிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இவருடைய இன்ஜுரி கன்சர்ன் ஆர்சிபிக்கு ரொம்ப முக்கியம். இவர் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜுரி ஆகிருக்காரு. மேக்ஸிமம் 1 மந்த்துக்குள்ளே ரெக்கவர் ஆக சான்ஸ்கள் இருக்குது கைஸ். டோன்ட் பாதர். ஏன்னா இவர் மஸ்ட்டாக இருப்பார். ஐபிஎல் 2020 மஸ்ட்டாக விளாடுவார். ஏன்னா இன்னும் 3-4 மாதம் இருக்குது ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. 3 மாதம் இருக்குது. மார்ச் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்னும் அதை ஐபிஎல் அப்டேட்ஸ் கிடைச்சாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வாங்க செகண்ட் அப்டேட்டான ஜேக்கப் பெத்தலுக்கு போவோம். ஜேக்கப் பெத்தல் பார்த்தீங்கன்னா அவர் பேட்டிங் இன்னைக்கு ஆடிந்தார், செம்மையாக அதிரடியாக ஆடிந்தார் தான் சொல்லலாம். அவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பார்க்கல கைஸ். இன்னும் பிக் பேஷ் லீக்ல அவர் பவுலிங் சான்ஸ் கொடுத்தா அவர் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றியும் சொல்கிறேன். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 360 அளவுக்கு அடிக்கிறாரு. ஏன்னா எல்லா சைடும் பயங்கரமாக ஆடுறாரு. பேட்டும் ஸ்கூப் ஷாட் நிறைய இது ட்ரை பண்ணுறாரு, ரிவர்ஸ் ஸ்வைப் இது மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கனால ஒரு நல்ல ஹிட்டராக தெரிகிறாரு. அதுவும் இல்லாமல் இங்கிலாண்டில் ஒரு 2 இயர் கான்ட்ராக்டும் கிடச்சிருக்கு. ஓரளவுக்கு நல்லா ஃபார்மில் இருக்கிற பிளேயர் தான் ஜேக்கப் பத்தலும். இவர் பிளேயிங் லெவலில் ஆட சான்ஸ்கள் இருக்குது. ஏன்னா டிம் டேவிட்டோட ஃபார்ம் சரியில்லை. அந்த இடத்துல இவர் இங்கிலாந்துக்கு ஒரு ஃபினிஷிங் ரோலுக்கு தான் ஆடுறாரு. அதே ஆர்சிபிக்கு ஒரு ஃபினிஷிங் ரோலுக்கு ஆடினா செம்மையாக இருக்கும். பாப்போம் என்ன பண்ண போகிறாங்க ஆர்சிபின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இவரை மஸ்ட் ஆட வைக்கலாம். ஏன்னா ஆல்ரவுண்டர் வர ப்ளஸ் ஸ்பின்னிங் ஆப்ஷன் இருக்குது. இந்த இது சின்னசாமி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின் கண்டிஷன், ஒரு ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் விக்கெட்ஸ் எடுக்கிறது பார்ப்போம். ஒரு ஸ்லோயராக போகிற ஸ்பின்னர்ஸ்க்குலாம் பயங்கரமாக விக்கெட்ஸ் எடுக்கிறோம் வாய்ப்புகள் இருக்குது. இவருக்கு மேக்ஸிமம் விக்கெட்ஸ் எடுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் பவுலிங்கும் யூட்டிலைஸ் பண்ணலான்னு சொல்லுவேன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.